டேய் தீப்சிக்கு உன நான் என்னென்னமோ நினைச்சேன், ஆனா ஒரே ஒரு கேள்வியில இப்படி படுத்துட்டேன். வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். சைனாவுடைய ஏஐ ஆப்பான டீப்சீக்ல நம்ம நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுவும் தரமான பதில எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தேன். சரி, இன்னொரு கொஸ்டினை கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்டேன். அந்த கொஸ்டினில் லாக் ஆகிட்டாப்ல. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, கொரோனா எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டேன். அவருக்கு பேதி வந்தா இருமல் வரும், இருமல் வந்தா பேதி வரும். ஆமண்ணே, என்னண்ணே பண்ண சொல்றீங்க? நோய்னே, தொத்து நோய்னே. இருக்கட்டும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. நானும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தேன். பெருசாக போய்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு கிணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சரை காணும். ஐயா என் கிணத்த காணோம், என் கிணத்த காணோம். ஐயா என் கிணற காணோம், என் கிணற காணோம். ஆன்சரை டெலிட் பண்ணிட்டு அதுவும் ஒரு ரிப்ளை கொடுத்துச்சு. சாரி தட்ஸ் பியாண்ட் மை கரண்ட் ஸ்கோப் அப்படின்னு கொடுத்துட்டு வேற ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா கொஸ்டின் கேட்டுச்சு. அப்பயும் நான் விடலை. ஆப்பில் தான் இந்த மாதிரியான ரிப்ளை வருது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிட்டு டீப்சீக்னுடைய வெப்சைட்டில் போய் இதே கொஸ்டினை கேட்டேன். அது ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஆன்சரை சின்னதாக கொடுத்துச்சு. அப்பயும் நான் விடலை. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்டேன். இந்த சைனா வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆன டைம்ல அந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து மறைச்சிச்சா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ அப்போ அது வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு கிணத்த காணுங்கிற மாதிரியான ஆன்சரை மறுபடியும் காணும். அதுக்கப்புறம் ஆன்சரை டெலிட் பண்ணிட்டு தட்ஸ் பியாண்ட் மை கரண்ட் ஸ்கோப், நம்ம வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டுச்சு. டேய் சைனாக்காரா, 7 அறிவியா உனக்கு? டோங்கலிங்கிற பேருக்கெல்லாம் இங்க டீடைல் சொல்ல முடியாது. இந்த டீப்சீக் யூஸ் பண்ணுறதுனால நிறைய செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு வராங்க. அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, இத்தாலி, தாய்வான், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து நம்ம கவர்மெண்ட் தொடர்பான சில சீக்ரெட்டான விஷயங்களை வந்து நம்ம டீப்சீக் கிட்டையோ அல்லது ChatGPT கிட்டையோ நம்ம கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஏஐ வச்சு ஒரு வார் போய்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்தியாவும் தனக்கென்று ஒரு ஏஐ வந்து உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. எப்படி இந்தியா வந்து இந்த உலகமே வியந்து போற அளவுக்கு தனக்கென்று ஒரு நியூக்ளியர் பாம்பை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த உலகமே வியந்து போற அளவுக்கு ஒரு ஏஐயும் வந்து உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா கண்டிப்பா தனக்கென்று ஒரு ஏஐ உருவாக்குனால்தான் இன்னைக்கு உள்ள ஏஐ வார்ல நம்ம இந்தியாவால சர்வே ஆக முடியும். அப்படி ஏஐ உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்முடைய இந்தியாவுக்கு நிச்சயமாக இருக்குது. தேங்க்யூ.